இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அடி உள்ள வைக்க கூடாது. மோனிகா, குழந்தைய உள்ள கூட்டு போ. தியா, தியா, ஐயோ, விடுங்க. தியா, அம்மா, தியா, தியா, வேணாம், வேணாம், விடுங்க அவளை. ப்ளீஸ் அவளை விடுங்க. தியாவை விட்டுருங்க. இங்க வா. தியா, வா. தியா, 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 வா. விடுங்க, நான் வர மாட்டேன். வா. விடுங்க. இங்க பாரு தியா, இதுதான் உன்னோட வீடு. நீ இங்க தான் இருக்கணும். அம்மா கிம்மானு நீ அவ பின்னாடி போனா உன்னை அவ்வளவுதான் தொலைச்சிடுவேன். இல்ல, நான் அம்மா கிட்ட போறேன். அம்மா, நில்லு. என்ன விடுங்க. ஏய், உனக்கு இங்க நாங்க என்னடி குறை வச்சோம்? இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, உறவுன்னு சொல்லிக்க அத்தை நான் இருக்கேன். இது எல்லாத்தையும் விட உனக்கு அவதான் முக்கியமா? எனக்கு அம்மா வேணும். நான் அம்மா கிட்ட போறேன். அம்மா, அம்மா, இங்க பாரு, இங்கே இரு. சொல்றேன்ல, இரு. அம்மா, 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 கதவு திறங்க. அம்மா, தியா, தியா, அம்மா, என்ன கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு இந்த வீடு பிடிக்கலம்மா. என்ன விடுங்க. கதவு திறங்கம்மா. தியாவை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. அவளை என்கிட்ட கொடுத்துருங்க மேடம். கொடுத்ததெல்லாம் போதும். ஏற்கனவே நீங்க அவளை உங்க வீட்ல வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போ எம்எல்ஏ வீடு கூட்டிட்டு போய் அவளை சித்திரவதை பண்ண பாக்குறியா? நான் அவளை நல்லா தான் பாத்துக்கிறேன் மேடம். என்ன பாத்துக்கிற? உனக்கே அந்த வீட்ல மரியாதை கிடையாது. எல்லாரும் உன்னை ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க. இதுல ஏன் அண்ணன் பொண்ணு நீ நல்லா பாத்துப்பியா? வாய்ப்பே கிடையாது. அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தியாக்கு தான் ஆபத்து. அந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் தியாவை அங்க விட மாட்டேன். மேம் ப்ளீஸ் மேம், நீங்க என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் நான் தரேன் மேம். என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க மேம், ப்ளீஸ் மேம். இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த நிமிஷமே தியாவை மொத்தமா தலைமுழுகிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. அதான் உனக்கு நல்லது. மேம் ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறது பெரிய பாவம் மேம். ப்ளீஸ் அவளை என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. இப்ப நீ போறியா இல்லையா? ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கைப்பிடிங்க.